செங்கோட்டையன் மார்ச் மாதம், அதாவது அதிமுக கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால், பாஜக கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அவர் டெல்லி போயிட்டு வந்தாரு. எல்லாரையும் பார்த்தாரு. அவருக்கு என்ன ப்ராமிஸ் தரப்பட்டது நமக்கு தெரியல. ஆனா வெளியில வந்து அதிருப்தி குரலை எல்லாம் ஒழித்தாரு. அமித்ஷா 2 அல்லது 3 இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லல. நயனாராயந்தன் சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அமித்ஷா சொல்லல என்பதே ஒரு சிக்கலா தான் இருந்தது. இப்ப செங்கோட்டையன் வந்து அதிமுகவுல தலைவராக்கிடுவாங்க ஒரு சைடு சொல்றது. ஆனா அப்படி தலைவராக்குனா என்ன ஆகும்? அதிமுக RSS ஆசி பெற்றவர்கள் முதல்ல வந்து திருமதி சசிகலா அவர்கள். சசிகலா அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று RSS விரும்புகிறது, பாஜகவும் விரும்புகிறது. இங்க RSSக்கு அணுக்கமாக அல்லது ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட்ல சசிகலா இருக்கிறதுக்கான அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எஸ்பி வேலுமணி மோகன் பகவத் மேடையில் ஏறியதும் கூட அதிமுகவினுடைய பழைய தலைவர்களால் அது ஒரு விதமா பார்க்கப்பட்டது இல்லை? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட தலைவர்கள் இதே வந்து இணைப்புக்கு வலியுறுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் பேசினாங்க. இணைப்பு நடக்கல. எஸ்பி வேலுமணி RSS கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஸோ RSSோட ரேப்போ மெயின்டைன் பண்றதுல என்பதுல அதிமுகவின் பல தலைவர்கள் அது முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் 5ஆம் தேதி என்ன சொல்ல போகிறார் என்பதை வைத்து தான் இந்த காய் அடுத்த கட்டம் நகரும். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். மனம் திறக்க போகிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி 24 மணி நேரம் முடியல. பாஜகவினுடைய ஒரு அவசர கோர் கமிட்டி மீட்டிங் மாதிரி தான் தெரியுது. டெல்லி கூட்டத்திற்கு மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நகர்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் போகல. செங்கோட்டையன் அவர்களுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி அவர்களே சொல்லி இருப்பதாகவும் செய்திகள் போய் கொண்டிருக்கிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார், உங்களுடைய பார்வை? செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் வந்து சீனியர் லீடர், அதில் டவுட் கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேருந்து MLA, எல்லாத்தையும் இங்கிதமாக பழகக்கூடியவர். ஆனால் எடப்பாடிக்கும் அவருக்கும் வந்து இன்றைக்கு நேற்றைக்கு அதிருப்தி இல்லைங்க. அந்த அதிருப்தி ரொம்ப நாளாக இருக்கு. செங்கோட்டையனை சுற்றி இருக்கிற பலரும் வந்து அவர்களுக்கு பதவி இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இன்னைய தேதிக்கு வந்து அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் ரூலிங்கில் இருக்கு. அப்போ இதை எப்படி பார்க்கணும்னா, செங்கோட்டையன் மார்ச் மாதம், அதாவது அதிமுக கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால், பாஜக கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அவர் டெல்லி போயிட்டு வந்தாரு. எல்லாரையும் பார்த்தாரு. அவருக்கு என்ன ப்ராமிஸ் தரப்பட்டது நமக்கு தெரியல. ஆனால் வெளியில வந்து அதிருப்தி குரலை எல்லாம் ஒழித்தாரு. எம்ஜிஆர் படம் வைக்கல, ஜெயலலிதா அம்மா படம் வைக்கல, எல்லாம் அப்புறம் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி போயிட்டு வந்தாரு. காரெல்லாம் மாற்றி போய் பலரையும் பார்த்தாரு. அதெல்லாம் சர்ச்சைக்குள்ளானதா இருந்தது. அப்புறம் அமித்ஷா வந்து அந்த கூட்டணியை அறிவிச்சாச்சு. அறிவிச்ச பிறகு அமித்ஷா 2 அல்லது 3 இடங்கள்ல எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லல. நயனாராயந்தன் சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அமித்ஷா சொல்லல என்பதே ஒரு சிக்கலா தான் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சனை என்னன்னா, சில பேக்ரவுண்ட் மேட்டர் அவருக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பிஜேபி மாதிரியான இயக்கத்துல RSSோட பிடி ஜாஸ்தி. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RSSல இருந்து வந்த கேசவ விநாயகன் தான் பிஜேபியோட ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி. பவர்ஃபுல் போஸ்ட்டுங்க அது. பிஜேபிக்கு ஒரே நாடெலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த இலகணேசன் அவர்கள் பிரசிடெண்டாக இருக்கும்போது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி கேட்டு தான் நடக்கும். அதுக்கு டென்யூர் வேற கிடையாது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு பதவி. இன்னும் சொல்லப்போனால் இலகணேசன் உட்பட அனைவருமே வந்து RSS அப்பாயின்மெண்ட் அதை கேட்டு தான் நடப்பாங்க. RSS மூத்த தலைவர்கள் சூரியநாராயணஜி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. பல நேரங்களில் என்னோட கார் டிராவல் வந்திருக்காங்க. ஜோஷிஜி, RSSோட மூத்த தலைவர்கள் மன்மோகன் வைத்தியா, இப்படி பலரோடையும் எனக்கு நெருங்கிய பழக்கம் இருந்தது. அந்த இயக்கம் RSSோட வழிகாட்டுதல், இன்னும் சொல்லப்படால் RSSோட நெறிமுறைப்படி தான் நடக்கும். அப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு ஏதாவது ஒரு வகையில் வியூகங்களை வகுக்கணும்னா RSSோட ஆசி இல்லாமல் அது முடியவே முடியாது. அதெல்லாம் மனசில் வச்சு தான் முருகன் அவர்கள் வந்து RSS அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வழிகாட்டினா என்ன தவறுன்னு கேட்டுட்டாரு. இங்க இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. RSS எப்படி வழிகாட்டலாம்? நாக்பூர் என்ன நாடோடி மன்னனுக்கு வழிகாட்டுமா? இது வந்து இங்க இருக்கிற கேள்வி. அப்போ முருகன் அவர்கள் அந்த கோடிட்டு காட்டும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்? எடப்பாடி பழனிசாமி RSS வழிகாட்டுதலுக்கு உட்படவில்லை என்றால், RSS வழிகாட்டுதலுக்கு உட்படக்கூடிய யாரோ ஒருத்தர் அதிமுக தலைவர் ஆவாங்க. அவ்வளவுதானே அதிமுகவோட தலைமை பொறுப்பு. அப்படி யாரெல்லாம் இருக்காங்க RSS ஆசி பெற்றவர்கள்? முதல்ல வந்து திருமதி சசிகலா அவர்கள். அவர்களுக்கும் RSSக்குமான ஒரு புரிதல் இருக்கு.
கேசவ விநாயகத்துக்கும் சசிகலா அவர்களுக்குமான புரிதலே இருக்கு. முருகன் மாநாடு மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அவங்க பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். சசிகலா அவர்கள் பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். சசிகலா அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸும் விரும்புகிறது, பாஜகவும் விரும்புகிறது. என்ன பதவி, அதெல்லாம் உட்கட்சிக்குள்ள பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ சசிகலா அம்மா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, இயக்கம் ஒன்றாக வேண்டும். இது ஏற்கனவே அவங்க விட்ட பல அறிக்கைகள் தான். ஆனால் இப்போ அவங்க அறிக்கை வெளியிட்ட உடனே செங்கோட்டையன் அவர்கள் ஒரு போர்க்கொடி பிடிக்கிறார். அதிருப்தி இருக்கு, 5ஆம் தேதி மனம் திறப்பேன் என்று அவர் சொல்றாரு. அதற்கு முன்னதாக முருகன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல் என்ன தவறு, அந்த வழிகாட்டுதல் என்ன தவறுங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதை விட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களும் இங்க வராங்க. உடனடியாக கோர் கமிட்டி கூட்டம் கூட்டப்படுகிறது, அவசர கூட்டம். தமிழ்நாடு மட்டுங்க. பொதுவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோர் கமிட்டி கூட்டத்தை அவரே அழைப்பதுங்கிறது கொஞ்சம் அபூர்வமான விஷயம் தான். இப்போ கோர் கமிட்டி கூட்டத்தில் அதிமுகவின் பிரச்சனைகள் அலசப்படும். பொது வழிக்கு அது வராது, ஆனால் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவது என் கடமைன்னு சொல்லிட்டாரு. நமது கடமை உழைக்கணும்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு மூப்பனார் நினைவு நாள் கூட்டம். மூப்பனார் நினைவு நாள் கூட்டத்துக்கு முன்னாடி நடந்த இஃப்தார் கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது ஜி.கே. வாசன் அவர்கள் டிடிவியை கூப்பிட்டுருக்காரு, ஓபிஎஸ் கூப்பிட்டுருக்காரு. இந்த முறையும் அப்படி கூப்பிடணும்னு அவர் விரும்பும் போது எடப்பாடி பழனிசாமி அதில் கரார் காட்டியிருக்காரு, அதெல்லாம் கூப்பிடக்கூடாது. அப்புறம் மேலிடத்துல பிஜேபி மேலிடம்லாம் கன்சல்ட் பண்ணி சரி விடுங்க பார்த்துக்கிடலாம் என்கிற முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு போறாரு, அண்ணாமலை இருக்கிறாரு. பொதுவாக அரசியல் தலைவர்கள் இப்படி இருக்கும்போது இப்போ கலைஞராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கட்டி பிடிச்சிருப்பாரு. எம்ஜிஆர் இன்னும் ஒருபடி மேலே போய் கீழே இருந்தே கட்டி தூக்கிட்டே வந்துடுவார். இதெல்லாம் அரசியல், அப்படித்தான் செய்யணுங்க, வேற வழி கிடையாது. அது அண்ணாமலைக்கு நிகழ்ச்சியா இருக்கும், ஏன்னா அவர் ஒரு இளந்தலைவர். அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ரிஸ்க் அவர் அண்டர்டேக் பண்றாரு. இன்னைக்கு அவரை கூப்பிடவும் இல்லை, அவரது ஒளிவட்டம் குறைஞ்சிட்டு வருது. அவர் முதல்ல ஒரு ஆக்ரோஷமான அக்ரஸிவான லீடரா இருக்கும்போது, எடப்பாடி உட்பட அனைவரையும் எதிர்த்து கொண்டிருந்த போது அவருக்கு இருந்த ஒளிவட்டம் இப்ப இல்லை. அவர் அவரோட அரசியல் ஒளிவட்டத்தை ஒரு வகையில பார்த்தா விட்டு கொடுத்துட்டாரு. எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்காகவா அண்ணாமலை 3 வருஷமா இவ்வளவு பாடுபட்டாருன்னு அவரோட ரொம்ப நெருங்கியவர்களே கேட்கிறாங்க, அவரோட ரசிகர் மன்ற தலைவர்களே கேட்கிறாங்க. அவரே கடந்த காலத்துல அதை கேட்டாரு. அதிமுகல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கா நான் மாநில தலைவரா உழைச்சிக்கிட்டு இருக்கேன்லாம் பேசியிருக்காரு. பதவி எனக்கு வெங்காயம் மாதிரின்னு பேசியிருக்காரு. இப்ப வெங்காயமும் இல்லை, பதவியும் இல்லை, ஒளிவட்டமும் இல்லை, அப்படி ஆகி போகுது. ஒரு அழைப்பு கூட இல்லை. அவர் முன்னாள் தலைவர், அவருக்கு கோர் கமிட்டிக்கு நிச்சயமா அழைப்பு கொடுத்துருக்கணும், அழைப்பு கூட இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஓட்டு வங்கி அதிமுக கிடைக்கணும் அப்படின்னா அவரோட பாணியை மாத்திக்கிடணும். அவர் எம்ஜிஆர் பாணி, ஜெயலலிதா பாணியை கடைபிடிக்கதா இருந்தா உண்மையிலேயே அவர் அண்ணாமலையோடையும் மற்றவர்களோடையும் மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கம் காட்டணுங்க. நெருக்கம் வணக்கம் வைக்கிறது மட்டும் இல்லை, பாடி லாங்குவேஜ், அரசியல்ல உடல் மொழி ரொம்ப முக்கியம். அப்போ ஜெயலலிதா அம்மா 91ல் 2 தொகுதியில் போட்டி போடுறாங்க. பர்கூர் ஒன்று, காங்கேயம் ஒண்ணுங்க. பர்கூர் மட்டும் வச்சுட்டு காங்கேயத்தை ரிசைன் பண்றாங்க. ஜெயலலிதா போட்டி போட்டு ராஜினாமா செய்த தொகுதி. செங்கோட்டையன் தான் அதுக்கு பெரிதும் பாடுபடுகிறார். அந்த காங்கேயம் தொகுதியை தனக்கு பரம எதிரியாக இருந்த ஆர்எம்விக்கு விட்டு கொடுத்தாங்க அவங்க. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு வரும்போது பெரிய அளவுக்கு எதிர்த்தது ஆர்எம்வி. 84 தேர்தலில் பிரச்சாரத்துக்கே அவங்க கூப்பிடவே இல்லை. அப்புறம் கீழே இருந்து ஒரே ஃபீட்பேக் போன பிறகுதான் ஆர்எம்வியாக போய் ஜெயலலிதாவை கூப்பிட்டாரு. அதுக்கு பிறகு 2 பேருக்கு இடையிலையும் முட்டல் மோதல். கட்சி 88ல் பிளவுபடும் போது ஆர்எம்வி ஜானகி பெரிய அளவுக்கு ஜெயலலிதாவை எதிர்த்தார். இவ்வளவு பேக்ரவுண்டோட 91 தேர்தலில் ஆர்எம்விக்கு காங்கேயம் தொகுதி விட்டு கொடுக்கப்பட்டது. அது அதுதான் அரசியல், ஜெயலலிதா பாணி அரசியல் அதுதான். அதுக்கு பிறகு ஆர்எம்வி அவர்கள் பாட்சா பட விழா, அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். அப்போ எம்ஜிஆர் பாணி அரசியலும் அதுதான், ஜெயலலிதா பாணி அரசியலும் அதுதான். எஸ்டிஎஸ் மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர் எதிர்த்தாரு. எம்ஜிஆர் மீது ஊழல் புகார் பட்டியல் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. இப்போ சென்னையில் பேரணி நடத்தினார். அப்போல்லாம் நான் பத்திரிகையாளராகி 2-3 வருஷம் தாங்க. 86 முனிசிபல் தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பின்னடைவு அதிமுகவுக்கு, ரூலிங் பார்ட்டி. எம்ஜிஆர் உடனே நேர எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போனார். எஸ்டிஎஸ் குளிச்சுட்டு இருந்தார்.
எம்ஜிஆர் எஸ் துணிவார் சொல்றாங்க, எல்லாரும் இருக்கிறோம். அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு, பரவாயில்ல எனக்கு தோசை சுட்டு போடுங்க, நான் சாப்பிட்டுட்டா அவரை பார்த்துட்டு போறேன்னு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. அவர் பதறி போய் அவர் வெளியில வந்து கையோட ஒரு கூட்டிட்டு போய் அதிமுக சேர்த்து விட்டாரு. திருப்பி ரீஜாயினிங். எஸ்டிஎஸ் வரதுனால எம்ஜிஆரோட புகழ் வந்து கூடிருச்சா குறைஞ்சிருச்சாங்கிறது விவாதம் இல்லை. எம்ஜிஆரோட ஒளிவட்டம் பெருகிருச்சு. பாருங்க இப்படிலாம் இருக்கணுங்க தலைவர், எதிரியை கூட மன்னிக்கிறாரு, இவ்வளவு பெரிய நமக்கு பிரச்சனை பண்ணவங்களையும் மன்னிக்கிறாரு. அதுதாங்க அரசியல். அதுக்கு பிறகு வந்து நீங்க வேற எப்படி நடந்துக்கிட்டாலும் அது வேற விஷயம். அரசியல் என்பது வெளித்தோற்றம், நேரேட்டிவ் செட்டிங், இதெல்லாம் முக்கியம். எடப்பாடி அந்த இடத்துல இன்னும் கடினமான தலைவராக இருக்காரு. அதாவது இந்த கீழே இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குங்க. ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் இப்படி படிப்படியா வரும்போது எல்லாரையும் போட்டியா நினைப்பாங்க, வளர விட மாட்டாங்க. ஆனா தலைவரான அது மாறணுங்க. நம்ம தலைவர் ஆயிட்டோம், நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, நம்ம தலைமை கீழே எல்லாரும் இருப்பாங்க, செங்கோட்டையன் இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னா எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அவர்களை வந்து தனது ஆளுமைக்கு கீழே கட்டுண்டு கிடக்கிற மாதிரி வச்சுக்கிடணும். அவங்க வந்தா நமக்கு ஆபத்துங்கிற பயம் வந்து தலைவருக்கு இருக்கக்கூடாது, கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாங்க. இந்த இடம் வந்து எடப்பாடியோட மைனஸ் பாயிண்ட். இதை பிஜேபியும் உணருது. அப்போ என்ன ஆகும், இதான் கேள்வி. செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார்? அதிமுக விட்டு வெளியில வருவாரா? அது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுக விட்டு வெளியில வந்து நேரடியாக திமுகவுக்கு போவார்னு. அப்ப செங்கோட்டையன் இந்த புரட்சி கொடியை பிடிப்பதன் மூலமாக யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி பெரிய டூர் போய் நூற்றுக்கணக்கான தொகுதிகளை சுற்றுப்பயணம் போய் தமிழ்நாடு முழுவதும் வந்து அவரோட இருப்பை வந்து காட்டிக்கிட்டு வந்திருக்காரு. அதை நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாதுங்க. இன்றைய தேதிக்கு அதிமுகவோட சிங்கிள் லீடர் எடப்பாடி பழனிசாமி. அவரை பலவீனப்படுத்தினா அதிமுகவும் பலவீனமாயிரும். அதிமுக பலவீனப்பட்டிருக்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா பேண்ட் வேகன் எஃபெக்ட் வராது. வெற்றி வாகனத்துல தான் மக்கள் ஏறுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் கூட எந்த பஸ் முதல்ல போதோ அதில் தான் நமக்கு ஏறி பழக்கம். இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டா ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ அதிமுக பலவீனமா இருக்கு, எல்லா தலைவர்களும் அதிருப்தியா இருக்காங்க, செங்கோட்டையன் மாதிரி சீனியர் லீடருக்கு எங்க மரியாதை இல்லைங்கிற நேரேட்டிவ் செட் பண்றதுங்கிறது அதிமுகவை பலவீனப்படுத்தும். அது பிஜேபிக்கு நல்லது இல்லை. ஏன்னா அவங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைச்சிட்டு கூட்டணி கட்சி பலவீனமா காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ பிஜேபி இதுல எப்படி பிளே பண்ணுது? பிஜேபி கூட்டணி ஆட்சிங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பலவீனப்படுத்துவோம், அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டாம், கூட்டணி ஆட்சிக்கு யார் தயாரா இருக்கிறாங்களோ அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேரேட்டிவை செட் பண்ணா எடப்பாடியே இறங்கி வந்துருவாரு. இது ஒரு கணக்கு. எடப்பாடி இறங்கி வர மாட்டாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனால் செங்கோட்டையன் 5ஆம் தேதி என்ன சொல்ல போகிறார் என்பதை வைத்துத்தான் இந்த காய் அடுத்த கட்டம் நகரும். நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு அணுக்கமாக அல்லது ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட்ல சசிகலா இருக்கிறதுக்கான அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எஸ்பி வேலுமணி மோகன் பகவத் மேடையில் ஏறியதும் கூட அதிமுகவினுடைய பழைய தலைவர்களால் அது ஒரு விதமா பார்க்கப்பட்டது இல்ல? சரியான இது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுங்க. அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட தலைவர்கள் இதே வந்து இணைப்புக்கு வலியுறுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் பேசினாங்க. இணைப்பு நடக்கல. எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார், மோகன்ஜியோட நெருக்கமாக காணப்பட்டார். ஸோ ஆர்எஸ்எஸோட ரேப்போ மெயின்டைன் பண்றதுல என்பதுல அதிமுகவின் பல தலைவர்கள் அது முதல்ல இருந்தே அப்படித்தான் இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அது இருந்துச்சுங்க. எம்ஜிஆர் காலத்துல என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அவரை சுற்றி இந்து மஞ்சுக்காரங்க முற்றுகை போராட்டம் நடத்தினதுல அவரு வெறுப்படைந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அது 87ஓட அது ஓவர். எம்ஜிஆர் அதிமுக இன்னைக்கு கிடையாது. எம்ஜிஆரோட வசீகரமும் இன்னைக்கு கிடையாதுங்க. ஜெயலலிதா வசீகரமும் இன்னைக்கு கிடையாது. அப்போ இன்றைய தேதிக்கு தலைவர்கள் பழைய தலைவர்களை வச்சு நம்ம எடை போட முடியாது. அது கலைஞர் வசீகரம் ஸ்டாலின் இருக்குமா? ஸ்டாலின் வேற வகையில கலைஞரை மிஞ்சுவாரு. ஆனா கலைஞர் வந்து ஆக்டிவா 13 வருஷம் எதிர்கட்சியாவே கட்சியை வச்சிருந்தாரு. எல்லா கூட்டத்துக்கும் போவாரு, நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்குவாரு, காது குத்துக்காரு, எதையுமே விட்டு வைக்க மாட்டாரு. கொடி ஏற்றுதல். இன்னைக்கு கூட முரசொலியில் படிச்சங்க, 77 தோல்வி, 78 இந்தி எதிர்ப்பு போராட்டம், ஒரு கூட்டம் திரண்டு வா சிங்கமே. அது பழைய விஷயங்கள் எல்லாம் முரசொலியில் இன்னைக்கு எழுதியிருந்தாங்க. அது தொடர்ந்து எழுதிட்டே வராங்க. அது கலைஞரோட ஆளுமைங்க.
அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் 78ல நடத்துறது மூலமாக என்ன என்ன உணர்வை கிரியேட் பண்ண முடியும்? இல்ல அடுத்த தேர்தல் எப்ப வரப்போகுது? அடுத்த தேர்தல் 80ல தற்செயலா தானே வருது. அதாவது மொரார்ஜி தேசாய் அரசு கவிழ்ந்து வந்ததுதான். மற்றபடி 77க்கு பிறகு 82ல தான் நியாயமா வரணும் தேர்தல். 78லயே ஒரு தேர்தல் பணி ஆரம்பிச்ச மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காரு கலைஞர். என்ன காரணமாக இருக்கும்? அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல யாரு வந்து கலைஞருக்கு தொண்டர்படை பாதுகாப்பு அதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம தலைவருக்கு யார் பாதுகாப்பு? தொண்டர்படை தான் பாதுகாப்பு. கீரை தமிழ்ச்செல்வன் ஒரு தொண்டர்படை. அவரோட சன்னெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க புதுக்கோட்டை பக்கம் கீரனூருங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. திமுக பாணி அரசியல் இது. அப்போ கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் வருவாராங்கிறது சந்தேகம். ஆனா கூட்டணி கட்சி தலைவர்களை கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. திருமண நாள் விருந்து கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கூப்பிடுறாரு. கூட்டணி கட்சியை பல நேரங்களில் திமுக அரசு திட்டுது. ஆனாலும் அவர் கூட்டணியை மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இது வந்து ஒரு வகையான அரசியல், ஒரு அணுக்கமான அரசியல். இந்த அரசியல் உத்தியை வந்து அதிமுகவும் கடைபிடிக்கணும், பிஜேபியும் கடைபிடிக்கணும். இப்போ பிஜேபின்னா நயினார் நாகேந்திரன் எவ்வளோ வந்து இறங்கி போறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை பொறுத்து ஏன்னா அவர் பழைய அதிமுக தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னும் இறங்கி வரலங்கிற உணர்வு பிஜேபி காரங்க கிட்ட இருக்கு. என்னங்க இது நம்ம தலைவர்கள் அவங்கள ஏதோ அவருக்கு கீழே இருக்கவங்க மாதிரி டீல் பண்றாரு, அது எப்படிங்க சரியா வரும்? நண்பர்கள் சொல்றாங்க. பாடி லாங்குவேஜ் தான். அப்போ இந்த இடத்துல ஒரு மாறுபாடு தேவைப்படுது. இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் தலைவராக்கிடுவாங்க ஒரு சைடு சொல்லுது. ஆனால் அப்படி தலைவராக்குனா என்ன ஆகும் அதிமுக? எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து அவரோட ஆளுமையை வந்து அவர் வந்து கட்டி காத்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் அவரை பலவீனப்படுத்துனீங்கன்னா அதிமுகவும் பலவீனமாகும், திமுக தான் லாபம். செங்கோட்டையனை கொண்டு வந்தாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கார். தமிழ்நாடு தழுவிய ஆளுமையா அவர் வளர்றதுக்கு இன்னும் கடுமையாக உழைக்கணும். அதுக்கு எத்தனை மாசம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. வெறும் எம்ஜிஆர் காலத்து ஆள் அப்படின்னு சொல்றதுனாலேயே ஆளுமை வளர்ந்துருமா? அது எப்படி சாத்தியங்க? செங்கோட்டையனோட பயம் என்ன? நமக்கு நம்ம ஆதரவாளர்களுக்கு டிக்கெட் கொடுக்காம அடிச்சிருவாங்க தேர்தலில். அப்ப நம்ம கதி என்ன ஆகுது? அரசியல்ல நம்ம அவுட் ஆயிடுவோம். இது அவரோட பயம். அப்போ இது எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து பேசி அதிமுகவை பலப்படுத்த எடுக்க வேண்டிய முயற்சி அது இல்லை. ஆளுங்கட்சி வந்து பலவீனப்படுத்த தான் முயற்சி செய்யும். அதுல என்ன சந்தேகம்? செந்தில் பாலாஜி தான் இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு நெருக்கமா இருக்காரு. அவரோட ஒரு வழிகாட்டுதலின் கீழே தான் இதெல்லாம் நடக்கு. இது அதிமுகவோட ஒரு தரப்பு இது சொல்லுது. இருக்கலாம். அது ஆளுங்கட்சிக்கான இயற்கையான விஷயம் தானே. எதிர்கட்சிகளை தொடர்ந்து பலவீனப்படுத்துவது ஆளுங்கட்சியோட பணி. எந்த ஆளுங்கட்சியா அதிமுக அதான் செய்யும். பிஜேபி அதானே செய்யுது. பிஜேபி மகாராஷ்டிராவில் எதிர்கட்சியை பலவீனப்படுத்தலையா? அதை தாண்டித்தான் அந்த எதிர்கட்சி இருக்கணுங்க. எதிர்கட்சி ஒற்றுமை எல்லாம் இருக்கணும். அப்போ இப்போ இருக்கிற உண்மையான பிரச்சனை செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறக்க போவதால் அந்த மனம் திறந்து மிகப்பெரிய அணுகுண்டுகளை அவர் வீசிவிட்டால் என்றால் அதிமுக பாதிக்கப்படும். பிஜேபிக்கு அது நல்லதில்லை. இல்லை செங்கோட்டையன் அதிருப்தியை மட்டும் வெளிக்காட்டிட்டு எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு பொதுப்படையா சொன்னார்னா பழைய நிலைமைக்கு தான் போகும். ஆனால் செங்கோட்டையன் அதிருப்தியா இருக்காருன்னு ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் நல்லதில்லை, அதிமுகவுக்கு நல்லதில்லை. பிஜேபி ஒரு சில இடத்துல தெளிவான முடிவு எடுக்கணும். அதாவது கூட்டணி ஆட்சிங்கிறதுலாம் தமிழ்நாட்டு அரசியல்ல சரியா வராதுங்க. தேர்தலுக்கு பிறகு பார்க்க வேண்டிய வேலை. இப்போ தேர்தல் முடிஞ்சு 130 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா கூட்டணிக்கு சம்மதிப்பாங்களா? கூட்டணி ஆட்சிக்கு சரி திமுகவே ஒத்துக்கிட்டு போகுதுங்க, சம்மதிப்பாங்களா? விஜய் சொல்லிட்டாருங்க, சரி 130 எடுத்துட்டாரு, கூட்டலாம் என்ன பண்ணுவீங்க? சரி கூட்டணி ஆட்சியில பங்குன்னு ஒப்பந்தம் போட முடியாதுல்ல. இத்தனை சீட்டுன்னு நீங்க ஒப்பந்தம் போடலாங்க. அதுவே தேமுதிக என்ன சொல்லுது? ராஜ்யசபா சீட்டுன்னு சொன்னாங்க, எங்களை ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்லுது. ஸோ என்ன பெரிய ஒப்பந்தம்? ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு நீங்க என்ன பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லயா பத்திரம் பதிவு பண்ண போறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். அதை தேர்தலுக்கு முன் நிபந்தனையா விதிக்க முடியாது. இதை பிஜேபி உணர்ந்துக்கிடணும். இப்படி பல புரிதல்கள் இதுல தேவைப்படுது. பல நிலைகள்ல பத்திரிகையின் மூலமாகவும் பயணித்து வருகிற வகையில பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.